ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் தீயல் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். சின்ன வெங்காயம் தீயல் குழம்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், மல்லி, அதுக்கப்புறம் தனியா, தனியா, மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கனால நானே இன்னைக்கு கொஞ்சம் பிஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல எழுந்துச்சி கோலம் போடுறது, சாமி கும்பிட்றது எல்லாமே. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே குழம்பு பண்ணியாச்சு. சாம்பார் தான் வைப்பேன் எப்பயுமே ஃப்ரைடே. பட் இன்னைக்கு வந்து இந்த குழம்பு செய்யலாமே, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை சிம்பிளாக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா, பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த பொருள்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து இதை வந்து ரெசிபியை வந்து நான் ஒரு புக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்தேன். அப்புறம் இப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெசிபி வந்து இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சில பேர் வந்து வெல்லம் போடுவாங்க. பட் எனக்கு வெல்லம் போட்டாலாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல. அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பயும் அதை ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். எல்லாரும் ஃப்ரைடே அவங்கவுங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபினா கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று க்ரீன் சுண்டல்னு ஒரு குழம்பு பண்ணேன் இல்லையா, அது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி, அது நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி பிரியாணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீயல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. டைம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு காலைல எழுந்துச்சி டிஃபன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டு வேலையை செய்கிறது, பிரஜனை பார்க்குறது, இந்த குட்டி பையனை பார்க்க எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைமே கிடைக்க மாட்டுது. இந்த வீடியோ எடிட்டிங் ஷூட்டிங்கே பாதி நேரம் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அது பாதி வேற வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணுறது, திரும்பவும் எடுக்கிறது, இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ வெற்றிகரமாக ஒரு வீடியோவை லான்ச் பண்ணியாச்சு. இந்த வீடியோவுக்கும் வாய்ஸ் ஓவரும் கொடுத்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா போட்டு வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய், மல்லி, சின்ன வெங்காயம் எல்லாம், அதனால எல்லாத்தையும் எடுத்து வறுத்து வச்சுட்டு இருக்கேன். எப்பயுமே நினைக்காதீங்க என்னடா இந்த புள்ள எப்போ பாரு நொய் நொய் நொய்னு அதிகமாக பேசிகிட்டே இருக்கேன் வீடியோவில் அப்படின்னு எரிச்சலாக இருக்கேன்னு என்னை திட்டாதீங்க. நான் சாப்பிடும் போதெல்லாம் புறை ஏறுது. அநேகமாக நீங்கள் வியூவர்ஸ் தான் பார்க்கும் போதெல்லாம் இந்த வீடியோவை போடும் போதெல்லாம் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சாப்பிடும் போதெல்லாம் புறை ஏறுது. வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது, சொல்லி தானே ஆகணும். நினைக்கிறத சொல்லி ஆகணும். அது ஒன்றும் தப்பு இல்லையே, பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லதை தானே ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன், சொல்கிறோம். வேற ஒன்றும் கெட்டது ஒன்றும் சொல்லலைல்ல. எப்படி சமைக்கிறோன்றத சொல்கிறேன், அவ்வளோதான். வேற நான் ரொம்ப அமைதியாக லைட்டாக கொஞ்சமாக பேசிட்டு போனால் கூட அது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிங்காகவே இருக்காது. நான் ஒரு வீடியோ ஒரு பக்கம் நான் கொஞ்சம் லைட்டாக பேசினோம்னா அது ஒரு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி. அதனால தான் நான் வந்து நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவேன். நான் வீட்டில் பேசுகிற மாதிரி தான் வீடியோலேயும் பேசுவேன். சும்மா அளந்து பேசலாம் அது என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே அப்படி தான் லொடன்னு பேசிகிட்டே தான் இருப்பேன். இந்த அமைதியாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் அமைதி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் என்னுடைய நேச்சரே என்னென்னா பயங்கரமாக வாயாடி பேசிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அதனால நீங்கள் அளந்து பேச சொன்னீங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திட்டாதீங்க. ஜாலியாக வீடியோ மட்டும் பாருங்கள். மியூட் பண்ணிவிட்டு கூட வீடியோ பாருங்கள். ரொம்ப பேர் பார்க்குறீங்க என் வீடியோவை, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவையும் உங்கள் டைமை வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் ஜாலியாக அப்படியே வீடியோ போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு இல்லை.
நீங்க ரொம்ப பேர் பார்க்குறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, உங்களுடைய டைமிங்க வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல. டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் தானே! எல்லாருக்குமே டைம்ன்றது ஒரு அற்புதமான நேரங்களா எல்லா நிமிஷமும் கூட, நொடியும் கூட. திரும்பி காலங்கள் போனா திரும்பி வராதுன்ற மாதிரி எல்லா டைமும் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, அந்த டைமிங்க எனக்காக நான் போடுற வீடியோக்காக குடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, என்னுடைய வாட்ச் வியூவர்ஸ்க்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, என் சேனலை பெரியவங்களும் பார்ப்பீங்க, சின்னவங்களும் பார்ப்பீங்க, அண்ணாங்களும் பார்ப்பீங்க, அக்கா, தம்பி, தங்க எல்லாரும், அம்மா, அப்பா எல்லாருமே பார்ப்பீங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே எப்பயுமே எதுக்காகவுமே உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க, உங்களோட நம்பிக்கையை எதுக்காகவும் விட்டுறாதீங்க, தளர விட்டுறாதீங்க. எப்பயுமே லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ எப்படி என்ன நடக்கும்லாம் யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் லைஃப். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஹாப்பியாக இருங்க இந்த நிமிஷம். இப்போ நான் அந்த இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றி இதில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி மொத்தமாக கொதிக்க வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொதிக்கிற நல்ல பச்சை வாசனை போயிடும் பார்த்தீங்களா? போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அந்த அரைச்ச அந்த பேஸ்ட் அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுண்டை வத்தி வரும் பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா கம 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 கமன்னு உங்களுக்கு தீயல் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு அற்புதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடு சோத்துல நீங்க போட்டு அந்த சாதத்துல அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தியோ இல்ல நெய் ஊத்தியோ ஒரு வடகம், சாப்பாட்டு வடகம் சொல்லுவாங்கல்ல, சோத்து வடகமோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படியே தக 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 தகன்னு தங்கம் மாதிரி மின்னும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பிளேட்ல சாப்பாடு மேல ஊத்தும் போதே புளிப்பும் காரமும் உப்பும் சேர்ந்து அது ஒரு சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க யாரா இருந்தாலும். அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, லைஃப்ல வந்து எதையும் நம்ம எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாது, எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்குள்ள வரக்கூடாது. நல்ல எண்ணங்களோடையும் நல்ல மனிதர்களோடையும் நம்ம பயணத்தை கன்டினியூ பண்ணிட்டு நல்லா லைஃப்பை நல்லபடியா சந்தோஷமா கொண்டு போனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது எப்போ போறது எப்போலாம் யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாருமே ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. எதா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு என்ன இல்லையா, நாளைக்கு அடுத்தது. நாளைக்கு கண்டிப்பா விடிஞ்சே தான் ஆகணும். அதனால நாளைக்கு வேற மாதிரி மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமோ கண்ணீரோ ஆனந்தம் எல்லாம் எதா இருந்தாலும் சரி, எல்லாமே எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. இப்போ நான் குழம்பும் வச்சுட்டு சைட் பை சைடு வாழைத்தண்டு பொரியலும் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு வடிச்சா போதும், அந்த ஒரு ஒர்க்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதையும் முடிச்சிட்டோம்னா அதை எப்போ வேணாலும் சாப்பாடு வடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இது பொரிஞ்ச உடனே உளுந்து போடுவேன். வெள்ளை உளுந்து கொஞ்சோன்னு போட்டு இதுவும் நல்லா பொரிஞ்ச பொன்னிறமாக நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் மிளகா கிள்ளி போட்டு வாழைத்தண்டை போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஞ்சத்தூள் போட வேண்டியதான். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவி போட்டு இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு எப்பயுமே நறுக்கி வச்சீங்கன்னா நீங்கள் வந்து மோரில் நறுக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி, இல்லைன்னா கருப்பாயிடும். அதனால எல்லா அம்மா அப்பாவுக்கும் அண்ணாங்களுக்கும் சரி, அக்காங்களுக்கும் சரி, தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் யாரா இருந்தாலும் நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாருமே ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் ஓடிட்டே இருக்கிறோம். ரொம்ப ப்ரெஷராகவே தான் இருக்கிறோம் எல்லாருமே. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு பிஸி டைமாகவே ஷெடியூலாகவே போயிட்டே இருக்கும். அதனால எல்லாருமே ப்ரெஷர் லைஃப்பில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதை ரொம்ப சில பேர் வருத்தப்படுவாங்க. அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என் அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாத்தையுமே. நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் கொண்டு போக முடியும், நம்மளும் ஸ்டேபிளாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதனால் எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க.
வீட்ல தனியா இருக்கீங்களா, போர் அடிக்குதா, ஏதோ ஒண்ணு பிடிச்சத பண்ணுங்க. பிடிச்சது உங்கள்ட்ட பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க, ஹாப்பியா இருங்க. லைஃப் ஹாப்பியா இருக்கும், ஹாப்பியா போகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதையுமே நம்ம வந்து கெட்டதுன்னு நினைக்காத வரை நம்மள எந்த கெட்டதும் வராது ஃப்ரெண்ட்ஸ். கெட்டதே வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கடவுள் நமக்கு கொடுத்துருவார், நம்ம நல்ல பக்கமே நின்ன பட்சத்துல. அதனால வந்து கண்டிப்பா முதல்ல நம்மள நம்பணும். நம்ம கரெக்டா வச்சுட்டோம்னாலே எல்லாம் சரியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்களா, நல்லா குழம்பு கொதிக்குது. நான் இதை அட்வைஸ்லாம் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அட்வைஸ் பண்ணால் எனக்கே பிடிக்காது. நான் இதை அட்வைஸ்லாம் பண்ணலை, இது ஒரு ஆறுதல் அவ்வளோதான். யாராவது இதில் வந்து ஒருத்தவங்களாவது ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறவங்க ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மன தடுமாற்றத்துலேயோ ஒரு மன அமைதிக்கான இடத்தையோ தேடிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான ஆறுதலாக மட்டும்தான் என்னோட வார்த்தைகள் இருக்குமே தவிர, நான் இதை வந்து அட்வைஸாக யாருக்குமே சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணலாம் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உரிமை இருக்கிற இடத்துல அட்வைஸ் பண்ணலாம். பட் ஆனால் அட்வைஸ் கூட சில நேரம் அது வேஸ்ட் ஆகிடும். அந்த அட்வைஸ் கூட என்ன அட்வைஸ் பண்ணோம்னா அட்வைஸாக பண்ணோன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்க்குறது, என் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே நன்றி. இதுவும் வாழைத்தண்டு பொரியல் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வாழைத்தண்டு நல்லா வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அப்படியே தண்ணி சுண்ட வத்ததுக்கப்புறம் தேங்காய் கடைசியாக துருவி போடுங்க, சரிங்களா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எதை பற்றியும் எப்பயுமே ஒரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போனது போகட்டும், வர்றது வரட்டும் அப்படின்ட்டு இருங்க, அவ்வளோதான். எதையுமே எல்லாத்தையும் இவ்வளோ நாள் பேசியிருப்போம் இல்லையா, பிறந்ததுலேருந்து பேசியிருப்போம், டென்ஷன் ஆகிருப்போம். ஏதாவது ஒரு யூஸ் இருந்திருக்குமா லைஃப்பில்? இன்னைக்கு நம்ம நினச்சி பார்த்தோம்னா எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்போம் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும். எவ்வளோ அதாவது எத்தனை வாக்கியங்கள் பேசியிருப்போம், இல்லை எவ்வளோ இது பேசி 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 ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருப்போம், டென்ஷன் ஆகி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு ஒரு வேற நாளோட நம்ம அதாவது பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் வரப்போகிற நாட்களும் அது அப்படியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எதையும் போட்டு புஷ் பண்ண வேண்டாம், எதையும் பிடிச்சிட்டு இருக்க வேணாம். அதாவது நம்ம அப்படியே இருந்தால் அது அப்படியே போயிடும். அதனால அப்படிதான். என் பிரஜன் குட்டி வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக மைண்ட் திங்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்படி தான் முதல்ல தனியாக இருக்கும் போதெல்லாம் எதையாவது போட்டு லூஸு மாதிரி எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன என்ன என்னன்னு ஓவர் திங்கிங், எல்லாமே ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கே இருக்கக்கூடாது. அதுதான் லைஃப்பை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். அதே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர் திங்கிங்கும் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்களா, அவ்வளோதான். ஈஸியாக எடுத்து சாப்பிட்டோமா, தட்டில் சாதம் போட்டோமா, வாழைத்தண்டு பொரியல் ஒரு பக்கம் வச்சோமா, குழம்ப ஊற்றுனோமா, லைட்டாக நெய்யை ஊற்றுனோமா, சாப்பிட்டோமா, ஜம்முன்னு படுத்தோமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, மொபைல் எடுத்தோமா, வீடியோ பார்த்தோமா யூடியூப்ல, டைம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், யூடியூப்ல ரொம்ப அழகான விஷயம்லாம் ரொம்ப விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பாதி நேரம் என்னுடைய இது வந்து இப்படிதான், அந்த யூடியூப்ல தான் கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் நானும். நீங்கள்லாம் எப்படி ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனால் மறுபடியும் இந்த பிள்ளை வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்குதே பேசிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. கேட்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணிடுங்க, போர் அடிச்சா, அவ்வளோதான். ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எதையும் யாரையும் வற்புறுத்தல்லாம் கிடையாது. நம்ம அவ்வளோதான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம யார் இதுக்கும் போகிறது கிடையாது, வம்பு தும்புக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு பார்த்தீங்களா, நல்லா இதாயிடுச்சா, சுண்டி எண்ணெய் வத்துற அளவு ஆயிடுச்சா, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே நிற்கிதா, சும்மா 916 கோல்டு மாதிரி இருக்குதுங்களா குழம்பு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நீங்கள் அப்படியே சுடுசாதத்தில் அப்படியே மேலாப்பில் தொட்டும் தொடாமலே ஊற்றணும், பட்டும் படாமலேயும் அப்படியே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் எப்பயுமே இந்த புளிக்குழம்பு பொறுத்தவரை, காரக்குழம்பு பொறுத்தவரை அப்படி தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடக்கூடாது. லைட்டாக அது தட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டில் கிளார் அடிக்குது, அதனால அப்படி லைட்டு தக தகன்னு அடிக்குது.
இப்போ இந்த பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு நான் எப்பவுமே வடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். எங்கள் வீட்லேயும் சரி, நாங்கள் எப்பயுமே வடித்து தான் சாப்பிடுவோம். ஏன்னா வடிச்சாதான் அந்த வாதம் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாதம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் எப்பயுமே சாதம் வடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். குக்கர் சாதத்தை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு என்னைக்காவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது உடம்பு முடியலை அந்த மாதிரினா குக்கர் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரைஸ் வாங்கி எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல வடித்து சாப்பிடுங்க. அந்த வடி தண்ணி கூட கொதிக்கும் போது அந்த ஒலை தண்ணின்னு வாங்க, அதை எடுத்து குடித்தாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸில் இருக்க சத்தை விட அந்த தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக சத்து இருக்குது. அதே மாதிரி அந்த வடித்த தண்ணியும் தலைக்கு முடிக்கு ஊற்றி குளித்தோம்னா அதுவும் நல்லா கண்டிஷ்னர் மாதிரி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக இருக்கும் முடி. இந்த சுட்ட முடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடும். பார்த்தீங்களா குழம்பு ஊற்றுனே எப்படி இருக்குது சாதமும் குழம்பும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இல்லை இந்த குழம்பு இப்படி செய்யக்கூடாது, இதில் வேறு மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மீ.